இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மசாலா சூப்பி நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம். சாதாரணமாக நூடுல்ஸ் இல்லாமல் சூப்பு மாதிரியும் குடிச்சிக்கலாம். வாங்க எப்படி செய்யலாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து 4 பீஸ் இருந்தது. சின்னதுன்னா 2 பீஸ் தான் இருக்கும். 4 பீஸ் இருக்கிறதுனால 600 தண்ணி ஊற்ற சொன்னாங்க. 4 பீஸ் இருக்கா, 4 பீஸ்க்கு 4 பாக்கெட் இருக்குது பவுடரும் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு தண்ணி வந்து 600 மில்லி கொதிக்க வைக்க சொன்னாங்க. நான் வந்து 900 கொதிக்க வச்சு, நீங்கள் 1 லிட்டர் கூட கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி எவ்வளோக்குள்ள அதிகமாகுதோ அப்போ தான் சூப்பி மாதிரி குடிக்க நல்லாயிருக்கு. நீங்கள் தண்ணி அதிகமானதுனால அந்த மசாலா பத்தாது. அதனால நீங்கள் பெப்பர் தூளோ இல்லை தனி மிளகாய் தூளோ அது போல் போட்டுக்கோங்க. இல்லை அதே அளவு செய்கிறேன் அப்படின்னா 600 ml தண்ணி ஊற்றணுன்னா எதுவுமே தேவையில்லை. அதை போல் போட்டுக்கோங்க. தண்ணி ஃபஸ்ட்டு நான் கொதிக்க வச்சுட்டேன். 1 லிட்டர் தண்ணி கொதிக்க வச்சுட்டேன். தண்ணி கொதிச்ச பிறகு அந்த மசாலா பவுடரில் போட்டு லைட்டாக கொதிக்க வச்சேன். கொதிச்ச பிறகு நூடுல்ஸ் உடைச்சி அதில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு உள்ளேயே நல்லா வெந்துட்டு, தண்ணி அதிகமாக தான் நல்லா நூடுல்ஸாக குடிக்க வரும். இல்லைன்னு வச்சுக்கலாம் அப்படி மாதிரி கொலான்னு ஆகிடுது. தண்ணி எவ்வளோ ஊற்றணும் பயப்படாமல் ஊற்றுங்க. உங்களுக்கு இது போல் வரும். ஆறின பிறகு ரொம்ப இறுகி போயிடும். அதனால் நீங்கள் தண்ணி தாராளமாக ஊற்றுங்க. அதுதான் என்னோட முக்கியமான டிப்ஸ். தண்ணி தாராளமாக ஊற்றினா தான் சூப்பி மாதிரி குடிச்சிக்கலாம். வேணுன்னா நீங்கள் வெஜிடபிள் போட்டுக்கங்க. நான் வெஜிடபிள் எதுவுமே போடல. கொத்தமல்லி தழை மட்டும்தான் போட்டிருந்தேன். வேறு ஒன்றும் போடல. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.